ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கறி குழம்பு சுவையில் ராஜ்மா மசாலா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ராஜ்மா மசாலாவை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜ்மா மசாலா பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா 2 ஏலக்காய், அப்புறமா 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் சிவப்பு வெள்ளை கலர் ராஜ்மாவை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த சமயத்தில் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ராஜ்மா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ராஜ்மா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கனால இப்போதைக்கு உப்பு எதுவும் சேர்க்கலை. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு, இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. கேஷ்யூ நட் வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ராஜ்மா மசாலா ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.